எல்லாத்துடைய செலவுகளுமே ஜாஸ்தி. சொன்ன மாதிரி அரிசி பருப்பு எல்லாமே ஒவ்வொரு மாசம் ஏறும்போது எங்களுக்கு சம்பளம் வருமானம் ஏறுதா? அப்படி பாரு சூப்பர் சீனரி. நான் வந்து மளிகை கடை வச்சுருக்கேன், சூப்பர் மார்க்கெட்டு, மாலு, ஹோல்சேல் கடைங்க நிறைய கடை ஆயிடுச்சு. இன்னொன்று ஆன்லைனில் நீங்கள் எல்லாம் வாங்கிடுறீங்க. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கே தான் சார் போயிட்டு இருக்குது. ஸோ எங்களை மாதிரி சின்ன சின்ன கடைகளில் என்ன எப்படி எவ்வளோ பெரிய வியாபாரம் வந்துடும், நாங்கள் எவ்வளோ அதிலிருந்து சேமிக்க முடியும்? இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு காய்கறி வாங்குறத கூட மால்லையும் ஹோல்சேல் கடையிலையும் 8 மாடி கடைகளில் தான் போய் வாங்குறாங்க. அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் பிழைக்கிறது சொல்லுங்கள்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 6 மாதத்துக்கு முன்னாடி 1500 இபி பில் கட்டினேன். லாஸ்ட் மந்த் வந்து 6680 இபி பில் கட்டியிருக்கேன். நான் எப்படி கட்ட முடியும்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. இந்த பசங்க மாதிரி 2 பேரும் சிச்சுவேஷன்ல படிக்கிறாங்க. வந்து நீங்க வந்து ஃபேன் இன்கம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துங்கணும். கேஸ் வந்து இன்னைக்கு 1200 வருது. நான் போய் சிலிண்டர் பர்சன் கிட்ட சண்டை போட முடியுமா? நான் கொடுத்தாதான் எனக்கு எங்க வீட்டில் அடுப்பெரியும். ஓ அப்படியா விஷயம்?